தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இதோ நம் ஆண்டவர் வலிமையோடு வருவார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளியூட்டுவார். அல்லேலூயா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 40 நாள்களுக்கு முன் ஆண்டவரின் பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினோம். இன்று மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த புனித நாள் வந்துள்ளது. இந்த நாளில் இயேசு திருச்சட்டத்தை வெளிப்படையாக நிறைவேற்றினாலும் உண்மையில் தம் மீது நம்பிக்கை கொண்ட தம் மக்களை அவர் சந்தித்தார். முதியோரான புனிதர்கள் சிமியோனும் அன்னாவும் தூய ஆவியாரின் ஏவுதலால் கோவிலுக்கு வந்தனர். அதே ஆவியாரால் உள்ளொளி பெற்று அவரை ஆண்டவர் என அறிந்து அக்களிப்புடன் அறிக்கையிட்டனர். அதேபோல தூய ஆவியாரால் ஒன்று கூடியுள்ள நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கடவுளின் இல்லம் செல்வோமாக. அவர் மாட்சியுடன் வரும் வரை அப்பத்தை பிடும்போதெல்லாம் நாம் அவரை கண்டுகொள்வோமாக. மன்றாடுவோமாக. ஒளி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகிய இறைவா, பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாகிய இயேசுவை நேர்மையாளர் சிமியோனுக்கு இன்று வெளிப்படுத்தினீரே. இந்த திரிகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். உமது பெயரின் மாட்சிக்காக தங்கள் கைகளில் திரிகளை ஏந்தி பணிந்து உம்மை மன்றாடும் மக்களின் வேண்டலை ஏற்றருளும். அதனால் அவர்கள் நன்னெறியில் நடந்து என்றும் குன்றா பேரொளிக்கு வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை எதிர்கொள்ள அமைதியுடன் செல்வோமாக. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் பெயரால் ஆமென் என்று சொல்லுங்கள். கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். நேரா அப்படி மெழுதுறிய
சீயோனே, உன் உறைவிடத்தை அழகுபடுத்து, கிறிஸ்து அரசரை வரவேற்பாய். விண்ணக வாயிலாம் மரியாவை தழுவிக்கொள், ஏனெனில் அவரே புத்தொழியான மாட்சியின் அரசரை ஈன்றெடுத்தார். கன்னியாக இருந்து கொண்டே விடிவெள்ளியாய் உதித்த திருமகனை தம் கைகளில் தாங்கினார். அவரை சிமியோன் தம் கைகளில் ஏந்தி, இவரே வாழ்வுக்கும் சாவுக்கும் ஆண்டவர், உலகின் மீட்பர் என மக்களுக்கு அறிவித்தார். இப்பொழுது உன்னதங்களிலேயே கீதம் இசைக்கப்படும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பை தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்கு உரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையிடுகின்றோம்.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உலகம் ஆவலோடு எதிர்பார்த்து காட்சியிருக்கின்ற மீட்பர் எப்போது வருவார்? அவரது வல்லமை எத்தகையது? இந்த கேள்விகளுக்கான பதிலை முதல் வாசகம் முன்வைக்கின்றது. நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென்று தம் கோவிலுக்கு வருவார். அவரது வல்லமை புடமிடுகின்ற நெருப்பு போன்றது. தம் மக்களை பொன் வெள்ளியைப் போல புடமிட்டு தூய்மையாக்குவார் என்று இறைவாக்கினர் மலாக்கி இந்த முதல் வாசகத்தில் முன்னறிவிக்கின்றார். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். முதல் வாசகம் இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 4 வரை. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோற்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் உடன்படிக்கிறவரின் நெருப்பை போலவும் சலவைகளில் அழுகி சபர்காரத்தை போலும் இருப்பார். அவர் உடம்பிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை உடம்பிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உபதரமாயிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. மாற்றி
மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே மாட்சிமிகு இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாகிய இறைமகன் இயேசு தம் மக்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தர இவ்வுலகில் அவதரித்த போது இரத்தமும் சதையும் கொண்ட சாதாரண மனித உருவிலே அவர்களோடு உறவாட திருவுளம் கொண்டார். சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை தனது சாவினாலே அழித்து அடிமைப்பட்டிருந்த தம் மக்களை விடுவித்தார். விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரங்களையும் கொண்டிருந்த கிறிஸ்து வானதூதருக்கு துணை நிற்காமல் நம்மில் ஒருவரானார் என்று திருத்தூதர் புனிதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமடலில் எடுத்துரைக்கின்றார். எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆனார். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14 - 18 வரை. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகள் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாக அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கு துணை நின்றார் என்பது கண்கூடும். ஆதலின் கடவுளின் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கல்வாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆனார். இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவாக்குகள் 22 தொடக்கம் 40 இறுதியாக. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது.
அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இப்போ பாடற் குழுவினர் அப்படியே எழுந்து இன்றைய பதிலுரை பாடலை நீங்கள் திரும்ப பாடுங்கள். மிகவும் அருமையான எளிமையான இசை. இதை டெம்போ நல்லா குறைச்சிருங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. பாடும்போது பாருங்கள், இந்த ஆலயத்தில் தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். கொஞ்சம் ஸ்பீட், டெம்போ கொஞ்சம். பாட பாட பாடுங்க. பாடுங்க.
படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர், இவரே மாட்சி மிகு மன்னர். ஒன்றவர் போதும். இப்போ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஆமாம். பாடற் குழுவினருடைய பணி என்ன தெரியுமா? வந்திருக்கிற இறைமக்கள் எல்லோரும் பாடுவதற்கு அவர்கள் உதவியாக இருக்கிறார்கள். அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு என்ன செய்யணும்? சேர்ந்து பாடும்போது தான் இறை பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அவங்க மட்டும் பாடிட்டு நம்ம உட்காந்துருந்தோம்னா அது ஆர்கெஸ்ட்ரான்னு அர்த்தம். அப்படி தானே? கச்சேரிக்கு போகிறோம், கச்சேரிக்கு போயிட்டு அவங்க பாடுறாங்க, நம்ம முன்னாடி உட்காந்து என்ன செய்கிறோம்? வேடிக்கை பார்க்குறோம். அதனால் டெம்போ கம்மி பண்ணி வயசானவங்களும் நல்லா பாடுற மாதிரி பாடுகின்ற பொழுது கேட்குறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருந்தது. அது கடைசியாக நீங்கள் 2 தடவை பாடும்போது மிக அற்புதமாக இருந்தது. இன்று படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். உங்களுக்கு நேற்றே சொன்னதுனால இன்றைக்கு என்ன திருவிழா என்பது உங்களுக்கு தெரியும். என்ன திருவிழா இன்றைக்கு? இயேசுவை எங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கே கொண்டு போய் காணிக்க கொடுக்குறாங்க? ஆமாம், இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழா. யார் ஃபோன் வருது? ஒருவேளை குழந்தை இயேசு பண்ணுறாரு நினைக்கிறேன். அட்டன் பண்ணுங்கள், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். அந்த மோசே காலத்தில் ஒரு சட்டம் இருந்தது. யார் காலத்தில்? மோசே காலத்தில். என்னன்னா, நம்முடைய தாய்மார்கள் குழந்தை பெறுகிறார்கள் அல்லவா, அதிலிருந்து 40 நாள்கள் வரை அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக, இப்போ இல்லை, நான் எப்போ சொல்கிறது, யாருடைய காலத்தில்? மோசே காலத்தில் தீட்டுப்பட்டதாக கருதப்பட்டார்கள். இந்த 40வது நாள் எங்கே கூட்டிகிட்டு வருவாங்க? அந்த தாயை, பச்சிளம் குழந்தையை பெற்ற தாயையும் அந்த குழந்தையும் எங்கே தூக்கிட்டு வருவாங்க? கோயிலுக்கு தூக்கிட்டு வருவாங்க. அவ்வாறு தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது அப்பொழுதுதான் அந்த தாயினுடைய தீட்டானது கழுவப்படுகிறது. அவர் தூய்மை அடைகிறார் என்பது அந்த காலத்திலே ஒரு புரிதலாக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய திருக்குடும்பத்தினுடைய தலைவர் யாரு? கொஞ்சம் சந்தேகமா இருக்கே. திருக்குடும்பத்தினுடைய தலைவர் யாரு? அவரா? அவர் தானா? திருக்குடும்பம்னா என்னது? 3 பேர் இருப்பாங்க திருக்குடும்பத்தில். யார் யாரு? ஏசா. ஃபர்ஸ்ட் யாரு? யோசேப்பு, அடுத்து மரியா, அடுத்து இயேசு. அதனுடைய தலைவர் யாரு? யோசேப்பு. இந்த திருக்குடும்பத்தினுடைய தலைவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மரியாவையும் குழந்தை இயேசுவையும் எங்க கூட்டிட்டு வராரு? கோயிலுக்கு. இன்னைக்கு அங்கே முன்னுரையில் நான் வாசிக்கும் போது ஒரு இது வந்தது. இன்றைக்கு இயேசு பிறந்து எத்தனை நாள் ஆச்சு? 40. வெரி குட். இந்த 40வது நாள் நடக்கின்ற இந்த திருவிழாவிற்கு பெயர் தான் என்னது? இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற ஒரு நாள் விழா. அதனால இந்த 40 நாள்கள் கழித்து அன்னை மரியாவை தூய்மைப்படுத்த வேண்டும். ஏன்னா அந்த காலத்தில் அந்த ஒரு பழக்கிறது தீட்டு 40 நாள் வரைக்கும் திரும்ப அந்த குழந்தை பெற்ற தாயை ஆலயத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுதுதான் அவர் தூய்மை பெறுகிறார். இது ஒரு பாயிண்ட். 2வது, பாலன் இயேசுவை யாருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த 2 காரணத்துக்காகத்தான் யார் கூட்டிட்டு வரா? உடனே சொல்லுங்க. ஆமா, சாமியார் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா அது பூசை இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். ஆமா, நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை உள் வாங்கணும். சும்மா ஏதோ வந்தோம் அப்படி கேட்டுட்டு போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது.
யார் கூட்டிகிட்டு வர்றது? யோசேப்பு. யாரை கூட்டிகிட்டு வராங்க? மரியாவையும் இயேசுவையும் கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஒரு புனிதமான நிகழ்வு தான் இந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது. எனவே மரியா கோயிலுக்கு வந்தாச்சு, அவங்க தூய்மை பெற்று விட்டார்கள். அடுத்ததாக பார்க்கிறோம், இயேசு, பாலன் இயேசு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஒப்பு கொடுத்தாச்சு. இந்த நிகழ்விலே 2 கதாபாத்திரங்கள் வருகின்றார்கள். நற்செய்தியை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இந்த பைபிள் அடிக்கடி வாசிக்கிறவங்க சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும். நீ இப்போ சொல்லிக் கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். அதனால் 2 பேர் வராங்க கதாபாத்திரம். யார் அது? சொல்லாதீங்கன்னா அப்போ தான் சத்தமாக சொல்கிறாங்க. யார் யார் வர்றது? சிமியோனும் அண்ணாவும் வராங்க. இந்த சிமியோன் வயது முதிர்ந்தவர். அவருக்கு ஆசை சீக்கிரம் செத்து போகணும்னு ஆசை. ஆனால் தூய ஆவியானவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போ நம்ம பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, நான் எதுக்கு சாமி இருக்கணும், குடும்பத்துக்கு பாரமாகவும் பூமிக்கு பாரமாகவும் இருக்கிறேன், சீக்கிரம் அந்த ஆண்டவர் என்னைய எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, வயசான தாத்தா வயசான பாட்டிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க இருக்கிறது வந்து குடும்பத்துக்கு பாரமாக இருக்குது, பூமிக்கு பாரமாக இருக்குன்னு. அதே மாதிரி தான் அவரும் சிமியோனும் ஃபீல் பண்ணுறாரு, இந்த பூமியை விட்டு ஆண்டவரை நீங்கள் எடுத்துக்கங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தூய ஆவியானவரால் அவர் உணர்த்தப்பட்டிருந்தார். என்னது? நீ பாலன் இயேசுவை, குழந்தை இயேசுவை காணும் வரை உனக்கு சாவே இல்லை. இறைவன் அவருக்கு தூய ஆவியானவர் வழியாக உணர்த்துகிறார், சாவே இல்லை. அந்த ஒரு நாளுக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அது இன்று நடந்தே விட்டது. அவர் வந்து பார்க்குறாரு பாலன் இயேசுவை, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. இறைவன் உரைத்தபடி, தூய ஆவியானவர் உணர்த்தியபடி அவர் அந்த புனிதமான நாளை எதிர்கொண்டு விட்டார். உடனே அவர் சொல்றார், இப்போவாவது என்னை அமைதியுடன் போகவிடும். எங்க போறது? சாவுறதுக்கு தான் சொல்றார். போதும், நான் வாழ்ந்தது போதும், இப்பொழுதாவது உம் அடியான் என்னை போகவிடும், என்னைய உம்மிடம் அழைத்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அடுத்ததாக அண்ணா. அண்ணான்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய அண்ணாலும் அந்த அண்ணாலும் ஒன்று இல்லை, அதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆலயம் வந்து அண்ணால் ஆலயங்கிறதுனால ஒருவேளை அந்த அண்ணாவாக இருக்கும்னு நிறைய பேர் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த அண்ணா, அவருக்கு வயது என்ன? 84 வயது. திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தவர்? 7 ஆண்டுகள் தான். 7 ஆண்டுல கணவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் செய்த பணி என்ன? கோயிலில் அல்லும் பகலும் பணி செய்து வந்தார். ஆமாம், கோயிலில் கூட்டுறது, சுத்தம் பண்ணுறது, துடைக்கிறது, வேண்டுறது, ஜபிக்கிறது, அதற்கு தேவையான பணிவிடைகளை செய்வது, இது போன்று ஆலய பணிகளை அவர் செய்து வந்தார். அவரும் இந்த பாலன் இயேசுவை பார்த்த உடனே அதை பற்றி அவர் பேசுகிறார். அவருக்கும் தெரிந்திருக்கிறது, அவருக்கும் தூய ஆவியானவர் உரைத்திருக்கிறார். எனவே இந்த இருவருக்கும் கொடுத்து வைத்திருக்கிறது. பாலன் இயேசு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதே போன்று நமக்கும் கிடைக்கணுமா? இந்த நற்செய்தியில் கடைசி சென்டென்ஸ் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நற்செய்தியில் கடைசி சென்டென்ஸ் என்னது? பைபிள் உடனே பார்க்குறாங்க யார் பக்கத்தில், அப்போ கவனிக்கல. கடைசி சென்டென்ஸ் என்னது? இயேசு வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார். அப்போ நம்முடைய பிள்ளைங்கள்லாம் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கணும்னா என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்னைக்கு சீக்கிரம் வாங்க, உங்கள் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு பார்த்தா, பிள்ளைங்களை சீக்கிரம் விரட்டி விட்டுட்டு பெற்றோர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? லேட்டாக வந்துட்டாங்க. ஆமாம், பிள்ளைங்களோட வரணும், நீங்கள் தான் காணிக்க கொடுக்கணும். ஆண்டவருக்கு உங்களுடைய குழந்தைகளை அர்ப்பணிக்க வேண்டும். அதுவே போய் அர்ப்பணிக்கிறதா? ஏன்னா பாலன் இயேசுவை அனுப்பி விட்டுட்டு மாதாவும் சூசையப்பர் வீட்டில் உட்காந்துருந்தாங்களா? நீ போப்பா, முன்னாடி நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. எனவே பெற்றோர்களோடு குழந்தைகள் வர வேண்டும், வந்து இந்த குழந்தைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் முன்னாடி எல்லாம் வந்து
நிறைய குழந்தைகள் இருந்தார்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடு, நான் அதை கடவுளுக்கு சாமியாராக்குறேன். பெண் குழந்தைகளை கொடு, சிஸ்டராக்குறேன். முழுமையாக அந்த அண்ணாவை போல ஆண்டவருக்கே திருப்பணி புரிவதற்கு நான் அர்ப்பணித்து விடுகிறேன் என்றெல்லாம் அவர்கள் நேர்ந்தளித்து, அதே போன்று நிறைய பேர் காணிக்கையாக தங்களுடைய குழந்தைகளை ஆண்டவருடைய பணிக்காகவே அர்ப்பணித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நல்ல முறையிலே படிக்க வேண்டும், சிறந்தவர்களாக இந்த சமுதாயத்திலே உருவாக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அன்றைக்கு பார்த்த ஆண்டு விழாவில் ஏறக்குறைய 147 குழந்தைகளும் ஏதாவது ஒரு நிகழ்விலே பங்கெடுத்தார்கள். ரொம்ப பெருமையாக இருந்தது. அதிலும் குறிப்பாக நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளைகள் பார்த்தோம்னா நிறைய தங்களுடைய திறமைகளை எல்லாம் அவர்கள் வெளிக்காட்டினார்கள். இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியாது. ஆனால் இந்த வருஷம் மிக மிக சிறப்பாக அவர்கள் ஆண்டு விழாவிலே தங்களுடைய திறமைகளை எல்லாம் அவர்கள் காட்டினார்கள். எனவே அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் கைதட்டி ஒரு நன்றியை நாம் தெரிவிச்சுக்கிறோம். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், எனவே நம்முடைய பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது அவர்களை சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டியது ஒரு பெற்றோருடைய பொறுப்பாக இருக்கிறது. அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது. அந்த அடிப்படையிலே எனக்கு சாமி வேண்டாம், கோயில் வேண்டாம் அப்படின்லாம் நம்ம வாழ முடியாது. நம்முடைய குழந்தைகள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது கடவுள் அவர்களுக்கு நிறைய திறமைகளை கொடுத்து அவர்களை உயர்த்துவார். அதற்காகத்தான் நம் ஆண்டவர் நம் உடன் இருக்கிறார், நம்மை வழிநடத்துவதற்காக. எனவே அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் கோயிலுக்கு அனுப்புங்கள். தினம் அனுப்ப முடியும்னா ரொம்ப சந்தோஷம். சண்டே, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அனுப்புங்க. சிஸ்டர்ஸ் பிள்ளைங்களை கோயிலுக்கு அனுப்புங்கன்னு கண்டித்த போது, என் பிள்ளை கோயிலுக்கு வந்தால் வரும், வராட்டினா போகும், அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் என்று நிறைய பேர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேர்லாம் சண்டை போட்டதாக கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது, ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்படியுமா நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. தயவுசெய்து அப்படி செய்யாதீர்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கிடைக்காது. எனவே எந்த குழந்தை இறைவனை தேடி செல்லுகிறதோ, இறை பராமரிப்பில் வளர்கிறதோ, ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் காணிக்கையாக தன்னையே அர்ப்பணிக்கிறதோ, அப்பொழுதுதான் அந்த குழந்தையானது ஒரு சிறந்த எதிர்காலத்தை பெறும் அளவிற்கு ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் புரிவார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, குறிப்பாக பெற்றோரே, இன்று உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் சிறப்பாக ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபத்திலே உங்களுடைய குழந்தைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே, என் குழந்தைய உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். அப்படின்னா உடனே சாமியார் சிஸ்டருக்கு அனுப்ப சொல்றாரு நினைச்சிடாதீங்க. அவருடைய பிள்ளையாக நீங்கள் கொடுத்து விடுங்கள். என் பிள்ளை இந்த மாதிரி எதிர்காலத்தில் இப்படி வரணும், அப்படி வரணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எப்படியாவது ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு டாக்டராகவோ, அல்லது ஒரு சிறந்த வழக்குரைஞராகவோ, கலெக்டராகவோ என்ன ஆசைப்படுறீங்களோ கேளுங்க. கேட்க வேண்டியது நம்முடைய உரிமை, கொடுக்க வேண்டியது அவருடைய உரிமை. எனவே நம்முடைய கடமையை நாம் செய்வோம். இந்த குழந்தைகளுக்காக இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய குழந்தைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். நம் ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Amen.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். திருப்பொழிவு செய்யப்பட்டவர்களை அனைத்து தீங்கிலிருந்தும் விடுவித்து காக்கும் எம் இறைவா, திருத்தந்தை முதல் பொதுநிலையினர் வரை அனைவரையும் உமது இறை திருப்பணிகளாக நீர் விடுத்த அழைப்பை நன்கு உணர்ந்து உமது அன்பு உடனிருப்பு எங்களுக்கு இவ்வுலகில் எல்லா வெற்றிகளையும் தேடித்தரும் என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டிய வரங்களை வழங்கிட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். உயர்ந்த இடத்தில் எம்மை நிலையை நிற்க செய்யும் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உமது அன்பை நிறைவாய் பொழிந்து நாங்கள் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக வாழவும், உமது அன்பின் சாட்சிகளாக இவ்வுலகில் வளம் வரவும், இறையரசரை அறிவிப்பவர்களாகவும் வாழ வேண்டிய அருள் வரங்களை நிறைவாய் பொழுதிட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். நீதியோடும் நேர்மையோடும் செயலாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்ற என் தந்தை இறைவா, அன்பை பிரதமான என்பதை என் நாட்டு தலைவர்களுக்கும் மக்களுக்கும் உணர்ந்திடவும், பொறுமை பரிவு போன்ற அன்பின் உரிமைகளை தங்கள் வாழ்வில் பெற்று சமத்துவ சமுதாயத்தை அமைதியிட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, இன்றைய நாட்களில் உலகமெங்கும் நிலவும் போட்டிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் முக்கிய காரணமான அன்பிலாமை போக்கிடவும், அதிகளாக பிற நாடுகளில் புலம்பெயர்ந்து மக்களுக்கு வேண்டிய அடைக்கலமும் அவர்களின் தனித்தன்மைகள் போற்றிடவும், எல்லாரையும் தம் சகோதர சகோதரர்களாய் ஏற்றுக்கொள்ளவும் நல் எண்ணங்களை அருள வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவானை வாழ்க்கப் பெறுவீராக. இது வல்லமையில் நாம் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்தப் பெறுவாராக. கிறிஸ்தவ மனித விருப்பம் ஊனத்திருவமாக தந்திர சமூகத்தின் மறுமொழியாக நாம் பொருளையும் கொண்டு வருவோம். ஆண்டவரை அனைத்துலகளை வாழ்க்கப் பெறுவீராக. வல்லமையில் நல்ல ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான ரசத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பாலமாக மாறும். இறைவன் என்று வாழ்க்கப் பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் இந்த முதல் திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுளமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ளையெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ள உம் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரவேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப் பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளச் செல்லும் நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணுமுன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.